இசை டிவி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியன் பணிவான ஆத்ம வணக்கங்கள். இப்போ ஒரு விசேஷமான தகவலை நம்ம பார்க்கறக்கு வரோம். என்னென்னா, நமக்கு பணம் தனம் வர சித்தர்கள் காமிச்சிட்டு போன ஒரு சரியான பாதை எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்தர்கள் நமக்காக தெரிவித்த பல அதிசயமான விஷயங்கள் உண்டு. மனிதன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நல்வழிகளை நமக்கு காமிச்சிருக்க வராங்க. விதியை மீறி மனிதன் அவன் மதியை கொண்டு வாழ்வதற்காக அவங்க கண்டுணர்ந்து, ஞானத்தால் கண்டுணர்ந்தது, அனுபவித்து கண்டுணர்ந்த விஷயங்களை எல்லாம் மனிதர்களுக்கு சாஸ்திர வாயிலாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்க வராங்க. நம்ம ரொம்ப எளிமையாக எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அதை நாம் ஒரு சில விஷயத்தில் போட்டு குழப்பி அது சரியான இலக்கில் பயன்படுத்தாமல் தவற விட்டுடுறோம். அந்த வகையில் எல்லோரும் சரியான இலக்கில் பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இந்த பதிவு சொல்லப்பட்டிருக்க வருது. அதாவது தனத்தாரை அப்படின்னா நமக்கு சகல நலன்களையும் சகல வளங்களையும் நம்முடைய தேவைகள் யாவையும் கொடுப்பது. குறிப்பாக பொருளாதாரம் கூட வச்சுக்கு வரலாம். இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் நமக்காக இருக்குது. அதுதான் நம்முடைய தனத்தாரைன்னு சொல்லுவாங்க. தாரை என்றால் நட்சத்திரம். ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் தான் தனத்தாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இறைவனால் நமக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம், தனத்தை கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம் எதுன்னா நம்முடைய மறு நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை, சுபமங்கலமான மகாலட்சுமி கடாச்சாரம் நிறைந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. தனத்துக்கே உரிய ஒரு நாள், தன ஒளி வீசக்கூடிய ஒரு நாள் எதுனா வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமையில் நம்முடைய தன நட்சத்திரத்துடைய ஓரை பார்த்திங்கனாக்கா 3 தடவை வரும். அதாவது அதிகாலையிலிருந்து இரவு வரல எடுத்துட்டோம்னா 3 முறை வரும். அதில் ஏரண பொழுதுன்னு சொல்லக்கூடியது விடியற் காலையிலேருந்து மதிய உச்சி காலத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நேரத்தை நம்ம எடுத்து கையாண்டுக்கு வரணும். நம்முடைய தன நேரம் அப்படின்னு இருக்க வரும். அது நம்முடைய தன கிரகத்துடைய ஆட்சி நேரம்னு சொல்லுவாங்க. அந்த ஓரைன்னா ஆட்சி நேரம் அப்படின்னு எடுத்துக்கு வரலாம். 1 மணி நேரம் இருக்க வரும். இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது எந்த கணக்குன்னா, காலையில் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் கணக்கெடுத்துக்கு வரணும். இன்றைக்கி சூரிய உதயம் 6 மணிக்கு அப்படி எடுத்துட்டா 6 மணிலேருந்து 7 மணி வரையில் ஒரு ஓரை இருக்க வரும். அதுக்கப்புறம் அடுத்த கிரகத்துடைய ஓரை இப்படி மாறி 1 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ஓரை வந்துட்டே இருக்க வருங்க. இதில் அன்றைய சூரிய உதயம் 6 மணி 10 நிமிஷம் அப்படின்னா 6:10லேருந்து 7:10 வரையிலும் தான் அந்த ஓரையுடைய நேரமாக இருக்க வரும். 6:30 மணிக்கு ஒரு சூரிய உதயம் அந்த மாதத்தில் உதயமாகுது அப்படின்னு சொன்னால் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை தான் பார்த்திங்கன்னா முதல் ஓரையாக நம்ம கணக்கெடுத்துக்கு வரணும். நான் இதில் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்காக இந்த தன நேரத்தை நீங்கள் அழகான முறையில் உங்களை தேவைகள் யாவும் பூர்த்தி செய்வதற்காக, ஒரு எளிய தியானத்தை செய்வதற்காக, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய தன ஓரை எது அப்படிங்கிறத கொடுக்குறக்கு வரேன். அதை நீங்கள் என்ன பண்ண வரணும், 1 மணி நேரம் நான் கொடுக்க இருக்க வரேன். அந்த 1 மணி நேரம்ன்றது அன்றைய தினம் சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அத்தனை மணிலேருந்து கணக்கெடுக்கல் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க. உதாரணமாக எடுத்தோன்னா காலண்டரில் பார்த்தாலும் சூரிய உதயம் கண்டுபிடிச்சிடலாம், பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சூரிய உதயத்தை கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேருக்கு இது பார்க்க தெரியல அப்படின்றவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா, நான் உங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படின்னா 1 மணி நேரம் சொல்லியிருப்பேன். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல் ஒரு 15 நிமிடத்தை தள்ளிட்டு அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கையாண்டுக்குங்க. எந்த மாதிரி சூரிய உதயங்கள் மாறி இருந்தாலும் அதில் மாற்றங்கள் இருக்க வராது. நீங்கள் அதில் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஒரு தியானங்கள் பண்ணவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்க செய்ய வரும். ஏன்னா நம்முடைய அந்த தன ஓரை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மனசுடைய முக்கியமான தேவைகள் இது நடக்கணுன்றது எதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் அப்படியே கிடைக்க செய்ய வருங்க. ரொம்ப விசேஷமானது இது, அனுபவபூர்வமான ஒரு விசேஷம் இது. அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்குவாங்க. இதை வெள்ளிக்கிழமையில் இதை செய்ய வரணும். வெள்ளிக்கிழமையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் என்னவோ அந்த நேரத்தில் அரச மரத்துக்கிட்ட போயிட்டு 2 அகலில் நெய் விளக்கு போட்டு 11 முறை வலம் நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கு வரலாம். 11 முறை வலம் என்பது என்னென்னா, 11 என்றால் லாபம் என்று பொருள் உண்டு. 11 முறை வலம் வர்றதுக்கான நோக்கம் என்னென்னா லாபம்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டாக்க 11ஆம் வீடு தான் லாப வீடு, சம்பத்து வீடுன்னு சொல்ல வருவாங்க. அதனால் அந்த 11 முறை அரச மரத்தை வலம் பிரார்த்தனைகள் செய்துக்க செய்ய வருவாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றின பூஜையை பற்றின வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதை பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவாங்க. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க வரேன், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் அரச மரம் இல்லாதவங்க, அரச மரத்துக்கிட்ட போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்முடைய குலவிளக்கு என்று சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கில் நெய் போட்டு நீங்கள் தெய்வம் ஏற்றி நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் என்ன செய்ய வரலன்னா ஒரு 3 முறை வலம் உங்களுக்கு தன்னைத்தானே சுற்றிக்கிறது வலம் நீங்கள் பிரார்த்தனை செய்துக்குவாங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானங்கள் செய்வாங்க. உங்கள் மன தேவைகள் என்னவோ பூர்த்தியாக செய்ய வரும். குலவிளக்கும் இல்லை, நாங்கள் ஒரு ஆஃபீஸில் தங்கி இருந்து வேலை செய்கிறோம் அப்படின்றவங்க ஒரு ஊதுவத்தி மாத்திரமாச்சும்
இருந்தால் போதுமானது. ஏன்னா அக்னி ரொம்ப முக்கியமானது. அக்னியை உருவாக்கி நம்முடைய மன தியானத்தை செய்தோம்னா அப்படியே நடக்க வரும். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தில் இதை நீங்கள் அவசியம் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கடைபிடித்தால் விசேஷமான வாழ்க்கை, நீங்கள் விரும்பிய வாழ்க்கை, உங்களுடைய தனச்சேர்க்கை, பொருளாதார உயர்வு, எல்லா தேவைகளும் பூர்த்தியாகுங்கிறது உறுதியானதுங்க. இனி உங்களுடைய ராசியில் இடம்பெறக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நேரம் தன நட்சத்திரம், தன நேரம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு கடைபிடிச்சுக்குவாங்க. தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனத்தாரை, தன ஓரையை பற்றி இப்போ பார்த்துட்ருக்க வரோம். இந்த தனத்தாரை என்றது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய மன விருப்பங்களை நடத்தி கொடுப்பதற்காக இறைவனால் நமக்காக படைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் எப்பொழுது ஆட்சிக்கு வருகிறதோ அதை ஓரைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நாம் அந்த மன பிரார்த்தனை நாம் தெரிவித்தோம் அப்படின்னு சொன்னால் அது விரைவில் நடக்கும். இது தனத்தாரை அப்படின்னு சொல்ல வருவாங்க. இந்த தனத்தாரை நேரத்தை இப்போ பார்க்க போகிறோம். உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அதுபோல் அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர மண்டலங்களை கொண்டது தான் மகர ராசி. மகர ராசி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பு ராசின்னு சொல்ல வருவாங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான ராசிகள் யார் இருப்பாங்க அப்படின்னா மகர ராசிக்காரர் தான் இருக்க வருவாங்க. உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் எடுத்துட்டாலும் சரிங்க, சொல்லக்கூடிய விஷயம், சித்தர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, மகர ராசியில் பிறந்தவன் தான் அளவுக்கு அதிகமான பேர் இருக்க வருவாங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய 3 கிரகத்துடைய ஆட்சி நட்சத்திரங்களும் கொண்டது இந்த மகர ராசி. ஒரு விசேஷமான ராசி. சகலத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க மகர ராசின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட உழைப்பு நம்பக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களும் மகர ராசிக்காரர் தான். எனினும் கூட வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கிறத விட எளிமையாக ஜெயிக்க முயற்சி பண்ணுறது தான் யாரும் விரும்ப வருவாங்க. அந்த வகையில் குறுக்கு வழியில் ஈடுபடாமல் நேர்மையான வழியில் எளிமையாக ஜெயிக்க ஆசைப்படுறது எந்த வகையிலும் குறையில்லைன்றதை சித்தர்கள் அப்பொழுதே உணர்ந்து தான் என்ன பண்ணாங்க, சரியான நேரத்தை, சரியான இலக்கை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் எளிமையாக ஜெயிக்கலாம் அப்படின்ற விஷயம் பலதும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த தனத்தாரை நேரமே. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது தனத்தாரை எப்படி அப்படிங்கிறத பார்க்கறக்கு வரலாம். உங்களுடைய அமைப்பில் 2, 3, 4 பாதங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய இந்த மகர ராசியில் வரக்கூடிய பாதங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் இதுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு தனத்தாரை யாருன்னா திருவோண நட்சத்திரம் தான் உங்களுடைய தனத்தாரை. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னாக்கா சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் தான் உங்களுக்கு தனத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்க வருவார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் தான் உங்களுக்கு தனத்தை தரக்கூடிய அமிர்த ஒளி வீசக்கூடிய உங்கள் ஆத்மாவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரமாக இருக்க வரும். இந்த நேரத்தில் உங்களுடைய மன பிரார்த்தனைகளை செய்து உங்கள் தேவைகளை யாவும் பூர்த்தி செய்ய பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்தபட்சமாக திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இந்த சந்திர பகவானுக்கு தனத்தாரை நட்சத்திரம் யார் எடுத்துட்டா அவிட்ட நட்சத்திரம் தான் உங்களுடைய தனத்தாரை. இதுக்கு அதிபதி கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனத்தை வழங்கக்கூடியவர். வெள்ளிக்கிழமையில் விடியற்காலையில் 4 மணிலிருந்து 5 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேர காலகட்டமே செவ்வாயுடைய வரை. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண வரணும், சிரமம் பார்க்காம எழுந்திருச்சு நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் செய்ய வரணும். இதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மன விருப்பம் சிறப்பாக நடக்க செய்ய வரும், விசேஷமாக இருக்க வரும். அதுபோல் செவ்வாய் ஒரு பகலில் எடுத்துட்டோம்னா 11 மணிலிருந்து 12 மணி வரையில் அந்த நேரம் ராகுகால நேரம். ராகுகால நேரம் உங்களுடைய திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திர நட்சத்திரத்துக்கு ஆகாது. ஆகையால் அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துடுங்க. விடிய காலையில் 4லிருந்து 5 மணி வரையில் இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் தான் உங்களுக்கு சிறப்பை தரும். அந்த நேரத்தில் உங்களுடைய தன பிரார்த்தனையை வைங்க, எல்லாம் விசேஷமாக நடக்க செய்ய வரும். அடுத்தபட்சமாக அவிட்ட நட்சத்திரம் 1 மற்றும் 2 பாதங்களை கொண்டது மகர ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் எடுத்துட்டாக்கா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு தனத்தாரை நட்சத்திரம் எது அப்படின்னாக்கா ராகு பகவானுடைய அம்சம் கொண்ட சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் தான் உங்களுடைய தனத்தாரையே. இந்த தனத்தாரையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எப்படி பலன் பெறுறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் உண்டு. எப்படின்னா ராகுகால நேரம்தான் ராகுவாக ஒதுக்கப்பட்ட நேரமே ஒழிய ராகு பகவானுக்கு ஓரையில் எந்த ஒரு இடமும் கிடையாது. அதுபோல் கிழமைகளை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுக்கு இடம் கிடையாது. அவருக்கும் கொடுக்கப்பட்டது ராகுகால நேரம்தான். அப்போது இந்த அவிட்ட நட்சத்திரம் யாருடையதுன்னு எடுத்துட்டோம்னா மங்களவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான்.
செவ்வாய்க்கு ஏன் மங்களம்னு பேர் வந்துன்னா அவருக்கு மங்களங்களை வழங்கக்கூடிய பொறுப்பு அவருக்கே உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ராகுகால நேரத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை தான் அவருக்கு மங்களங்களை அவர் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெறக்கூடிய ஒரு காலகட்டம், தெய்வீக ஒளியை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது சித்தர்கள் வந்து கண்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 11 மணிலிருந்து 12 மணி வரையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ராகுகால காலகட்டம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த செவ்வாய் ஓரையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தனச்சேர்க்கை உண்டாகும். பிரார்த்தனையை செய்தீங்கன்னா தனச்சேர்க்கை உங்களுக்கு உண்டாக வரும். ஒருவேளை வேலைக்கு போகிறவங்க, எங்களால் அந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாதே, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, மனதளவில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் கூட ஈடேற வரும். ஒருவேளை முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ண வரலாம், வெள்ளிக்கிழமை விடியற்காலில் 5லிருந்து 6க்குள்ளே சூரிய ஓரை இருக்கக்கூடிய காலகட்டம். சூரிய பகவான் உங்களுக்கு வந்து க்ஷேமங்களையும் நலன்களையும் வழங்கக்கூடிய நட்சத்திரமே அவர் தான், சூரிய பகவான் தான். ஆகையால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்க வரலாம். 2ஆம் பட்சமாகத்தான் இந்த நேரம் சூரிய ஓரைங்கிறது. முதல் பட்சங்கிறது வந்து 11 to 12 மணி வரை இருக்கிறதா. 2ஆம் பட்சமாக 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த சூரிய ஓரையை உங்களுடைய தனத்தாரையாக பாவித்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் பலன் கொடுக்கக்கூடியதான், சிறப்பாக இருக்கவரும் குறையில்லை. ஆக உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தனத்தார நேரையில் சொல்லியிருக்க வரேன். இது அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன நேரம் கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும் கடைபிடித்து உங்கள் தேவைகள் யாவும் பூர்த்தியாகணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்துங்க. அப்படியே நடக்கச்சு வரும். தங்களுக்கு சகல நலங்களும் சகல வளங்களும் எல்லாம் வல்ல எம்பெருமான் அருளால் உங்களுக்கு அனைத்தும் பூர்த்தியாகணும்னு சொல்லி வேண்டி இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.